புதுக்கோட்டையிலேருந்து சென்னை போயிட்டு திரும்பி வந்து இருக்கும்போது பெரம்பலூர் பார்டரு, அதாவது கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் பார்டரில் வந்து ஆப்போசிட்டில் வந்து அரசு பஸ்ஸு, இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்க அரசு பஸ் வந்து டயர் பழுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரில. ரெண்டு டயரும் வெடித்து ஆப்போசிட் ட்ராக்கில் ஏறினனால ஆப்போசிட்டில் வந்த எங்கள் வண்டியும் இன்னொரு கரூர்காரங்க வண்டி, ரெண்டு வண்டி மேலேயும் மோதினதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் வந்து ஒரு 5 பேர், எங்கள் குடும்பத்தில் 6 பேர், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு 3 பேர், அந்த வண்டியில் வந்தவங்க 3 பேர், மொத்தம் வந்து 9 பேர் பலியாயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுக்க அரசோட வந்து மெத்தனம் தான். அரசு போக்குவரத்து வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து மாதம் ஒரு ஆக்சிடென்ட் 2 ஆக்சிடென்ட் வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், தினம் நடக்குது. மாதம் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து 6லேருந்து 10, 15 வரைக்கும் வந்து இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் வந்து இது வந்து மாறப்போகிறதில்ல. இது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து இப்போ மருத்துவமனைக்கு போக்குவரத்துறை அமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் வந்திருக்காங்க. என்ன பார்த்து அவங்க எங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல. அவங்க வந்து அவங்க வந்தாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க. இல்லை, அவங்க வந்து காயப்பட்ட ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஏதோ ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன நம்மள்ட்ட என்னன்னு கேட்டாங்க. அவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து நம்ம சொன்னோம் புலம்புனோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்ல அவங்க போயிட்டாங்க. அவங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது அதில் இப்போ அந்த இறந்த பொண்ணுக்கு அடுத்த வாரம் வந்து என்னன்னாக்கா கனடா போகிறதுக்கு வந்து விசா ஸ்டாம்பிங்காக போயிட்டு வந்தது. போயிட்டு இப்போ வரும்போது ரேகை வச்சுட்டு இப்போ வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இவங்க வண்டியும் இன்னொரு வண்டியும் பேரலாக வந்து சம்மந்தம் இல்லாமல் அவங்க பாட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பொறுமையாக. ஆனால் இந்த பஸ்ஸு பண்ண வேலை தான் வந்து இப்போ ஆப்போசிட் ட்ராக்கில் ஏறி இந்த 2 வண்டியும் காலி பண்ணியிருக்கு. காலி பண்ணி இப்போ 9 உயிர் பலியாயிருச்சு. இது வந்து ரொம்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குது. அந்த பொண்ணோட அக்கா வீட்டுக்காரங்க இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு வந்து ஃபாரின் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு அந்த வேலைக்காக போயிட்டு வரும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆமாம், எங்கள் குடும்பத்தில் வந்து இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்குது. இதுக்கு வந்து அரசு முழு பொறுப்பை ஏற்று அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் கேட்குறது வந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பஸ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா இந்த மாதிரி கொத்தாக போகிற உயிர் வந்து தடுக்கப்படும். அதனால் இது நேரடியாக நாங்கள் வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். மற்ற துறைகளை விட போக்குவரத்து துறையில் தான் வந்து உயிர் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உயிர் வந்து அதிகமாக போகக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தவறு வந்து அந்த வாகனத்துக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் வர வாகனத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இதை வந்து முழு நடவடிக்கையும் எடுத்து இனிமேல் இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு போக்குவரத்தில் உள்ள எல்லா வாகனத்தையும் அவங்க வந்து முழு பரிசோதனையில் இருக்கணுங்கிறது வந்து மக்களோட வேண்டுகோளாக இங்கே நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட சார்பாக வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். இங்கேருந்து இப்போதைக்கு இருக்க பாடி அதில் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுங்க. அது திருச்சி கொண்டு கொடுத்தா போதும். எதனால சார்? நம்ம நேட்டிவ் திருச்சி தானே. எனக்கு இங்கே வச்சு நான் யாரும் ஹெல்ப் கேட்க முடியும், யாரும் பண்ண மாட்டாங்க. நான் 7 பேர் கூட்டு போடுறது அவங்க ஈஸி விஷயம். இப்போ எனக்கு அது மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஸ்டில் வேறு எதுவும் புதுக்க வேண்டாம். அது எமர்ஜென்சிக்கு பண்ணது பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அங்கே 2 கிட்ட ரொம்ப சிக்காக தான் இருக்காங்க. அவங்களுமே சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ யாராவது சார் இங்கே அனுமதி போட்டிருக்காங்க? ஒருத்தர் பெரியப்பா மட்டும்தான். பெரியம்மாவும் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. டோட்டலாக உங்கள் ஃபேமிலி மட்டும் மொத்தம் 9 பேர். சரி, அது 2 பேர் மட்டும்தான் ஸ்டில் ஆலை. இது எல்லாமே மற்ற எல்லாருமே மார்ச்சில் 7 பேர் இருக்காங்க. நான் பார்த்துட்டேன். எல்லாருமே 2 கிட்டு மட்டும் அங்கே வென்டிலேட்டரில் இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப சிக்காக தான் இருக்காங்க. இந்த 7 பேரும் எந்த மாதிரி உறவு சொல்லுங்கள்? எனக்கு என் அம்மாவோட கூட பிறந்த அக்காவோட வீட்டுக்காரர், என் தங்கச்சி உள்ள இருக்கிறது அவங்களோட கிட்டு. என்ன ஒர்க்கு கோசம் மேடம்? பர்சனல் ஒர்க்காக தான் சார் போயிருந்தாங்க. ஏர்போர்ட் ஒர்க்காக தான் போயிருந்தாங்க. கரெக்டாக நடந்த பிளேஸ் என்னன்னு தெரியல, அக்யூரேட்டாக தெரியலன்னு. பட் சொன்னது என்னென்னா எஸ்டிசி பஸ்ஸில் கிராஷ் ஆகிடுச்சு, டயர் வெடிச்சு ரோவில் கிராஷ் ஆகி ஆப்போசிட் வீட்டில் போயிடுச்சு, திரும்ப சைடோடு அடிச்சு திரும்ப இன்னொரு ஹிட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. தெரில, நானுமே 1 நாள் கழிச்சு தான் வந்தேன். ஸோ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் மெயின் நடக்கும். சென்னையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் அதான் அதுக்காக அதுனே அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார். சரி, என்னோட அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார். அவரோட என்டையர் ஃபேமிலி யாருமே இல்லை, அவரோட இருக்கார்.
இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் போகிறதுக்கோசம் தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், வெரிஃபிகேஷன் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் வந்திருக்கேன். இவங்க எல்லாருமே ஃபாரின் ரிட்டர்ன் தான் எல்லாருமே. எல்லாருமே சவுதி போயிட்டு வந்தாங்க. எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பாஸ்போர்ட் என்கொயரி மட்டும் தான் போயிருந்தாங்க.